இல்லையோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதல் எடுக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தில் போனோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களை வாசிப்பீங்களா? அப்போஸ்தலர் 2:42-43 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பக்கிறதுல, ஜெபம் பண்றதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. உலகத்தில் நிறைய தொழுகை ஸ்தலம் இருக்கிறது. பல ரீதியில் ஜனங்கள் பல பெயர்களில் கடவுளை நோக்கி அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க, வழிபாடு பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற நிறைய சூழ்நிலை இருக்கிறது. நமக்கு தெரியும், எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜபம் பண்றாங்க. ஜப கூட்டங்கள் நிறைய நடக்கிறது. அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. ஆனா இங்கே ஆவியானவர் நம்மோடு பேசுற ஒரு காரியம், இது எங்கேயோ ஏதோ இடத்துல ஏதோ ரீதியில நடக்கிற ஒரு ஜபம் கிடையாது. அப்போஸ்தல உபதேசத்துல தரித்திருந்து ஜபிக்கிற ஜபம். அல்லேலூயா. இந்த வேறுபாடை நீங்க புரியணும். அப்போஸ்தல உபதேசத்துல நிலைத்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை தான் ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலர்கள் கரங்களாலே அநேக அற்புதங்கள், அதாவது அங்க ஒரு வார்த்தை இருக்குல்ல, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? பயம். பயம். ஜனங்களுக்கு பயம் இல்லை, பக்தி இல்லை, ஆண்டவரை குறித்த ஒரு எச்சரிக்கை உணர்வு இல்லாததுனால தான் பல காரியங்கள் நடக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதி அப்போஸ்தல கால அனுபவத்துக்கு சபை திரும்பாவிட்டா இந்த பயம் உண்டாகாது, இந்த தேவனுடைய கிரியை உண்டாவாது. இயேசு நாமத்தை எல்லா இடத்திலும் பயன்படுத்துறது உண்மைதாங்க. ஆனாலும் இந்த காரியம் நடக்கலைங்கிறது அனுபவத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தல உபதேசம்னா என்ன தெரியுமா? நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு 12 சீஷர்கள் வருதம் போயிட்டோம். இந்த 12 சீஷர்களை குறித்து மார்க் 3:14 சொல்லுது, 12 பேரை தம்மோடு கூட இருக்கணும், தம்மோடு கூட இருக்கணும். அவர்கள் தம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை பேசணும், அவர்கள் பிசாசை துரத்தணும், வியாதியை சுகமாக்கணும். அதிகாரமுடையவர்களாய் அவரை வச்சிருந்தார் 12 பேர். அல்லேலூயா. அவர்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர்கள்னு பேர். இந்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை நீங்க ஜனங்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுனா உலகத்தின் முடிவு பரியந்தன் உங்களோட கூட இருப்பேன். அல்லேலூயா. உங்களோடு நான் இருக்கணும்னா, உங்களோடு நான் செயல்படணும்னா என் கட்டளையில நீங்க இருக்கணும், என் கட்டளையில தான் நீங்க உபதேசம் பண்ணணும், என் மாதிரி தான் நடத்தணும். என் பேரை சொல்லிட்டு பலவிதமான காரியங்கள் அதான் நான் சொல்லிட்டேன். பலவிதமான காரியங்கள் இயேசு நாமத்துல நடந்தாலும் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, சமயம் இல்லைதான், முன்னால வர்ற ஒரு காரியம் சொல்லணும். ஒரு முறை பாலூர் பக்கத்தில் நான் சுவிசேஷ பணியா வந்திருக்கோம். அப்போ நான் என் ஒய்ஃபு டாக்டர்லாம் சேர்ந்து ஸ்கூட்டரில் வருவோம். பல சூழ்நிலையில் நான் சபையில் பேசுகிறவன், அதுக்கு வெளியாக இப்போதும் பேசுகிறவன், கன்வென்ஷன் பேசுகிறவன், தெருப்பிரசங்கெல்லாம் பேசுகிறவன் தான். இப்படி அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு வீட்டம்மா, அந்த கத்தோலிக்க சபை இன்னும் பக்கத்தில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க ஆலோசனை கேட்டாங்க. நான் ஆலோசனை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு காரியம் செஞ்சதுனால பாஸ்டர் இந்த பக்கம் வரும்போதெல்லாம், இங்க வரும்போதெல்லாம் என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் சும்மா ஜெபம் பண்ணிட்டு போக முடியாது, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசுற ஊழியக்காரன். நான் வந்தா
ஓகே, ஒரு சின்ன ஜெபம், அப்புறம் ஒரு சின்ன சுவிசேஷ பிரசங்கம், அப்படி பண்ணிட்டு போவேன். உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன், சரின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் ஏதாவது சபையிலெல்லாம் போய்விட்டு அப்புறம் ஆஃப்டர்நூன் போகும்போது வீட்டுக்கு உடனே போயிடுறதில்ல. சரி, இந்த அம்மா கூப்பிட்டாங்கல்ல அப்படி போவோன்னு சொல்லி அந்த பக்கம் போகிறது. போய் உட்காந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. இப்போ அவங்க ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கிறாங்க, அது வேற விஷயம். சரி, அவங்க கத்தோலிக்க பின்னணியை சார்ந்தவங்க முதலாவது. அப்போது நான் சுவிசேஷ காரியம் சொல்லுவேன். அவ்விதமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போய் ஸ்கூட்டரில் இறங்குனா ஒரு தாய் மகளுமா 2 பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. அந்த மகளுக்கு ஒரு 23 வயசு இருக்கும். இந்த தாய் என்ன பார்த்து நான் ஸ்கூட்டரில் போய் இறங்கினோன்னு அந்த வீட்டு வாசல்லே காத்து நிற்கிறாங்க. அவங்க என்னை பார்த்து கும்பிட்டுட்டே வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஐயா என் அம்மாவை நல்லா பேசிட்டு இருந்தோம், திடீர்னு பேச முடியாம ஆயிடுச்சு. நாங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. இந்த வீட்டம்மா சொல்லிச்சு, இங்க பிரசங்கியார் வருவார், அவர் ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்லிச்சுது, அதனால கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே அப்பதான் ஸ்கூட்டர்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போறோம், வாங்க கமான். நான் சொன்னேன், நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான், உங்களை விட பிரதானமானவன்னு நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டியது கிடையாதுன்னு சொன்னேன். அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்கன்னா அவங்க கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்ததுனால அவங்களுக்கு பிதாவாகிய சர்வேஸ்வரன், குமாரனாகிய சர்வேஸ்வரன், தூய ஆவி சர்வேஸ்வரன், இறைவனின் தாய் சர்வேஸ்வரி, அப்புறம் ஆமா அது என்ன அப்போ இப்போ ராயப்பரு, சின்னப்பரு, அப்புறம் அந்தோணியாரு, மிக்கேல் அதிதூதர்லாம் நிறைய நம்பிக்கை இருக்குல்ல அவங்க வச்சிருக்கிறத நான் சொல்றேன். ஏறக்குறைய ஒரு 33 கோடி வச்சிருப்பாங்க போல் இருக்கு. வெட்டியல் போகுது, பாதுகாவலருங்கிறாங்க, பாதுகாவலிங்கிறாங்க. சரி, ஓகே, வச்சுட்டு போட்டு, நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படிலாம் இருக்குது. அதனால இந்த பிள்ளைக்கு வாய் பேச முடியாமன்னு ஒவ்வொரு திருத்தலம் இருக்குல்ல, ஒவ்வொரு திருத்தலம் உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆமாம், நிறைய திருத்தலங்கள் இருக்கு. எல்லா திருத்தலங்களுக்கும் போனாங்க. அங்கே போய் எல்லாம் வழிபாடு பண்ணாங்க. தரையிலெல்லாம் உருண்டு இருக்கிறாங்க. நிறைய மாதிரிலாம் நிறையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு தான் நிறைய இருக்காங்கல்ல, நம்ம தான் கொண்டு ஒரே தேவன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மெஜாரிட்டி நம்ம தான் ரொம்ப கொஞ்சம் சுற்றி இருக்காங்க. ஒன்றும் நடக்கல. நடந்த பிறகுதான் இங்கே வந்திருக்கான். ஸோ அப்படியா. அப்போ நான் சொன்னேன், ஓகே, இவ நல்லா பேசிட்டு இருந்தா திடீர்னு பேச முடியாம ஆயிடுச்சு. இந்த வாயினால யார் யாரை என்னென்ன பேசினான்னு எனக்கு தெரியல. சரி போட்டு, இந்த வாழ்க்கையில என்னென்னமோ நம்ம இருக்க சூழ்நிலை அப்படி இப்படி வந்தா தப்ப பண்ணிடுறோம். சரி, இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை எடுக்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது, அது இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு பக்கவாத நோயாளி இயேசுட்ட கொண்டு வந்தா ஆண்டவர் சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அப்புறம் எல்லாரும் கேட்கிறாங்க, இவனுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்போது அவர் சொல்றார், பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் என்று சொல்லி அந்த மகனே படுக்கை எடுத்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். இந்த சம்பவத்தை நான் சொல்லி சொன்னேன், இயேசுவுக்கு உன் பாவங்களை மன்னிக்க நீ என்னென்ன பண்ணான்னு உனக்கு தெரியும். ஆமா, அதை ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணணும். இந்த பாவத்தை மன்னிக்க அதிகாரம் அவருக்கு இருக்கு, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டேன். ஆமான்னு தலையாட்டினா. கத்தோலிக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் மற்றவங்களை விட இயேசு பாவம் மன்னிக்கிறாரு. ஆமா, இப்பெல்லாம் சிலுவை தியானமா என்னெல்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்கல்ல, மற்ற எல்லாரும் விட அதிகமா இயேசு சிலுவை பள்ளியை தியானிக்கிறது கத்தோலிக்கிறது. அதானங்க உண்மை. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், அதிகமா இயேசுநாதரை சிலுவையை தியானிக்கிறவங்க நாங்க எல்லாம் சுத்திட்டு வந்திருக்கோம், நடக்கலங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. ஆனாலும் சொன்னேன், நீ இதை விசுவாசிக்கிறியா, எனக்கு டியூட்டி அது. இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, நீ என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியாது, அதை அறிக்கை பண்ணி விட்டுடுவியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னா. இனி அப்படி செய்யாம இருக்க பாப்பியான்னு கேட்டேன். ஆமான்னு பல்லமா தலையாட்டுறா. என்ன விஷயம்னா, கத்தோலிக்கர்கள் பாவ மன்னிப்பு எடுக்க தான் போவாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? நீங்கள் லூக்கா 24:47 சொன்னார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னா, இவங்க ஒன்றும் மனம் திரும்ப மாட்டாங்க. அங்க போய் தரையில உருளுவாங்க, பொருள்வாங்களே தவிர பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டாங்க. முதலாவது விஷயம். அல்லையும். ரெண்டாவது, அது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது, முதலாவது விண்ணரசையும் விண்ணக இறைவனையும்
அவருக்கு ஏற்புடையவளையும் தேடுங்கள்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு சொன்னா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க எப்படி சுத்திட்டே இருப்பாங்க. இப்ப புரியுதா? இதான் இயேசுவே விக்கிரக ஆராதனை ஆக்கிடுறாங்க. நீங்க இயேசுவை வச்சு இயேசுவே நீங்க ஆராதிச்சாலும் அவர் சொன்ன வார்த்தை கேட்கல, அவர் நடந்த மாதிரியில நடக்கல, அவருடைய அப்போஸ்தலர் காட்டின மாதிரியில் நடக்கணும், நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரர் தான். அதான் இப்ப பிரச்சனை. அது வேற குருசடி, இது வேற குரு. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் குருசடி தான். இப்பெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கம் குருசடிகளா மாறிட்டு வருது தெரியுமா அவங்களுக்கு. அவங்க ப்ராப்ளம் பிரச்சனைக்கு வந்து அவன் அங்க போய் காத்து கிடக்குறான்ல, உருள்றான்ல. இது மாதிரி இவன் கோபுரத்துக்கு போறான், கூடாரத்துக்கு போறான், ரெண்டும் ஒண்ணுதாங்க. அதுவும் பிரச்சனை தீர்க்க குருசடி, இதுவும் புதுமை நடக்குமாங்கிற குருசடி. இது குருசடி ஆயிடுச்சு. இதே கிறிஸ்துவன் சபைங்கிறது குருசடி கிடையாதுங்க. எபேசியர் 2:20 சொல்லுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல்லு. இயேசு என்ன சொன்னார் செஞ்சார், அப்போஸ்தலர் என்ன சொன்னார் செஞ்சார். இதெல்லாம் கடைபிடிக்கிற அனுபவம் தான் சபை. புரியுதா? அதனாலதான் ஏசுநாம கூட்டத்துக்கு போவான், சிலுவை வச்ச கூட்டத்துக்கு போவான், பாரம்பரிய கிறிஸ்தவனா இருப்பான், பேய் வீட்டை விட்டு போவார். அல்லேலூயா. பிரச்சனை தீராது. இயேசு தாண்டா எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. ஆனா இயேசு அவங்களால் பயன்படுத்த முடியல. என்ன காரணம் தெரியுமா? அவங்க விக்கிரகார இயேசு ஆராதிக்கிற விக்கிரகாரனா காரணம் மாறிட்டான். அவன் சிலை வச்சு ஆராதிக்கிறான், இவன் சிலை வைக்காம ஆராதிக்கிறான். அவ்வளவுதான் ப்ராப்ளம். அவர் சொன்னதை ஒரு தினம் கேட்க மாட்டான். இப்ப புரியுதா? சோ நான் சொன்னேன், ஆண்டவர் சரி இனி ஆண்டவர் சொல்ற பாதையில நீ நடப்பியான்னு கேட்டேன். ஆண்டவர் சொல்ற மாதிரி நீ ஆண்டவர் இனி நீர் சொல்ற மாதிரி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்வியான்னு கேட்டேன். ஆமா ஆமான்னு பல்லமா தலையாட்டுன்னு தலையாட்டிட்டு முன்னால முழங்கால நின்றுட்டா. அவங்களுக்கு தான் ரொம்ப நேரம் முழங்கால நின்றது பழக்கம் தானே. எத்தனை இடமா முழங்கால நின்றுட்டு தானே வந்திருக்கா, அது வேற விஷயம். முழங்கால நின்றுட்டோம். நான் தலையில கை வச்சு சொன்னேன், இயேசுவ நாமத்தில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுவதும், இயேசுவ நாமத்தில் இந்த பிசாசின் அதிகாரம் புறப்பட்டு போகும்படி கட்டளை இடுகிறேன். ஆமா, நாமத்தில் விடுதலை உண்டாவதாக சொல்லி நாமேன் போடலங்க, ஜெபம் முடிக்கலங்க. அவ படபட பேசிக்கிட்டே துள்ளி குதிச்சு பேச்சு வந்த அப்புறம் முழங்கால இருக்கு நிக்கணும் நீ இல்லையா? பேச்சு தான் வந்துட்டு இல்ல, எழும்பிட்டோம். அவர் சொன்ன என் பாட்டிய தாறுமாறா திட்டி போட்டேன், அதுக்கு பிறகுதான் எனக்கு இப்படி எல்லாம் சம்பவிச்சுன்னு சொன்னா. நான் புதிய ஏற்பாடு கொடுத்தேன், பக்கத்துல ஏதாவது ஆமா தூய் ஆவியினால் நடத்தப்படுற சபை இருந்தா போன்னு சொல்லிடுவேன். இப்படிதான் நான் சுவிசேஷகன் இல்ல, நான் சுத்திட்டே நடக்கணும், எங்கேயாவது போ சொல்லிட்டு நான் போயிடணும். இதுதான் வழக்கம். ஹல்லேலூயா. சரி, அப்ப அப்போஸ்தலர் அஸ்திபாரத்துல உபதேசத்துல இருந்தா ஆண்டவர் கிரியை செய்றார். அப்படி இல்லைன்னா இயேசுவா ரத்தமா சிலுவையா என்ன செஞ்சாலும் சரி ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அல்ல உங்களுக்கு புரியணும். எல்லாம் நிறைய இருக்குங்க. ஆமா, சிலுவை வச்ச எல்லாம் நிறைய இருக்கு. வச்சுட்டு போட்டு அதுக்குள்ள போல நான் அதை பற்றி பேச முடியும். எனக்கு சொல்லி இருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், நான் கட்டளையிட்டவில்லை கை கொள்ளும்படி நீ உபதேசம் பண்ணணும். அப்போஸ்தலர் என்ன உபதேசம் பண்ணாங்களோ அதை உபதேசம் பண்ணணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்ல. இது வித்தியாசமான சபை சபை. இத அம்மா வரும் ஜப கூடாரனா குருசடி ஆயிரம்ல, அப்படி வைக்கப்படாது. இதுதான் ஆமாம், அதான் உண்மைங்க, அதான் உண்மை. இவன் குருசடிங்கிறான், அவன் கோபுரங்கிறான், கூடாரங்கிறான். தட்ஸ் ரெண்டு ஒன்று தான். இந்த இது எங்கப்பா இருக்குன்னு கேட்கணும். சரி, அப்ப இது சபையினுடைய அனுபவம், சபையின் அதிகாரம். அப்ப அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்க லேசா சமயத்துல டச் தான் பண்ண முடியும், சமயம் குறைவா இருக்கு. முதலாவது என்ன பிரசங்க யாரு, அவங்க எல்லாம் பைபிள் தான் வச்சிருக்கிறாங்க. அது 4 பிரசங்கம் 5 பிரசங்கம் பல்ல மாதிரியா ஒரே அடியா நடந்துகிட்டு தான் இருக்குது. நீர் என்ன புதுசா பேச போறீங்கன்னு கேட்க போறீங்களா? ஒன்னு சொல்றேன், முன்னால வரணும். நான் வந்து தெரு பிரசங்கத்துக்கு வாரத்துல ஒரு நாள் போறது உண்டு. அவ்வப்போது கூப்பிட்டாங்கன்னா வேற டீம்ல போவாங்க, என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிடுவான். நான் கத்தோலிக்க வேதாகமத்தை எடுத்துட்டு அது கத்தோலிக்க ஏரியா சைட்ல போகும்போது கத்தோலிக்க பைபிள் வச்சுதான் நான் பேசுவேன். அவங்க பாணியில ஃபாதர் பேசுற மாதிரி தான் நான் பேசுவேன். தந்தையாம் கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக ஆரம்பிச்சுதான் நான் பேசுவேன். நான் அதிகமா வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். பைபிள்ல இருக்க வசனத்தை கையில இந்த மைக்கெல்லாம் அப்படிதான் நிற்கும், இப்படியே மாட்டிட்டு கையில ரீடு பண்ணி காண்பிப்பேன். முக்கியமா அது வந்து யாத்திராமம் விடுதலை பயணம் 20 நீ ஒன்னை உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத, பட்டமும் வரையாத, நான் எரிச்சல் உள்ள தெய்வம் எல்லாம் சொல்லி இருக்குல்ல, அதை வாசித்தேன். அப்புறம் வெளிப்படுத்தல் 21
3:8 சிலை வணக்காரர் யாவரும் அக்கினி பொய்கையிலே தள்ளப்படுவாங்க. இது 2ஆம் சாவுன்னு அவங்க வேதம் எழுதியிருக்குல்ல. இதெல்லாம் வாசித்தேன். ஆண்டவர் இப்படி தேவ வார்த்தை இப்படி சொல்லுகின்றது என்று சொல்லி வாசிச்சேன். இதை எங்கேயோ ஃபாதர் இருந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு. சரியா கேட்டுட்டு இருந்து அவர் சாடி வந்துட்டார். வந்து அது என்ன பேசுறீங்க, என்ன உங்களை இங்கே யார் வர சொன்னதுன்னு தயார் பண்றார். எங்க பிரதேச என்ன தயார் பண்ணார். நான் மைக்கு பேசிட்டே இருக்க நேரத்தில் அவர் அங்கே பேசிட்டு அவர் எங்கிட்ட வந்தார். வந்த உடனே நடத்துங்க சொன்னார். நான் சொன்னேன், ஃபாதர் உங்களை மாதிரி நானும் ஒரு இறை பணியாளன் தான், உங்க இதுதான் வச்சிருக்கேன், ஒரே விவிலியம் தான், புதுசு ஒன்றும் கொண்டாடல, ஜனங்களுக்கு விவிலிய வார்த்தை சொல்ல தான் வந்தேன். இல்லை நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்க சொல்லாத இடத்துக்கு போங்க. என்ன ஃபாதர் இத்தனை வருஷமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுதான் நானும் சொல்றேன், எதுக்கு நீங்க சங்கடப்பட போறீங்க? நீங்க தான் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நானும் அது கூட சொல்லிட்டு போறேன். தட்ஸ் ஆல். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னா நீங்க சந்தோஷப்படணும், ஏன் சங்கடப்படுறீங்க? இல்லையா? அதான் உண்மை. பேசுங்க ஏசுனாருடைய வார்த்தை நல்லா பேசுங்க, எல்லா இடத்துலயும் பேசுங்க, இங்கேயும் பேசுங்க அங்கேயும் பேசுங்க. ஓகே, அது இல்லை நீங்க எல்லாம் சிலை வணக்கம்லாம் அப்படிலாம் தப்புன்னு நீங்க பேசுறீங்கன்னு நான் சொன்னேன். நான் பேசலை, நான் இப்படிதான் சொன்னேன். நான் சிலை வணக்கம் தப்புன்னு பேசவே இல்லையே. இல்லை பேசுறீங்க. இது பாருங்க ஃபாதர், உங்க பைபிள்ல இருக்கிறத வாஸ்து காட்டினேன். தட்ஸ் ஆல். நான் பேசல, அங்க இருக்குது, உங்க விவிலியத்தில் இப்படி எழுதி இருக்கு, அதை ஜஸ்ட் ரீடு தான் நான் பண்ணனே தவிர நான் சொந்தமா எழுதி கொண்டு வரவல்ல, அதுக்கு சொந்தமா வியாக்கியானம் கூட பேசல, வசனமே வாசிட்டு போயிட்டேன் அப்படின்னு. ஸோ எல்லாம் தயார் பண்ணாங்களே, உடனே நிறைய பேர் வந்துட்டானுங்க, அவங்க கும்பெல்லாம் வந்தானுங்க. எதுக்கு வம்பு? ஓகே, தூசியை உதறிட்டு நாங்கள் போகணும், நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகணும். இல்லையும் சிலுவை வச்சிருப்பான், ரத்தம் சொல்லுவான், இயேசு சொல்லுவான். ஏன் வசனத்தை எடுத்து பேசினா சண்டை பண்றான்? ஏன் தயார் பண்றான்? இயேசுவின் பேர்ல பேய் குடி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு பொம்பளை துள்ளி குதிச்சு பயங்கரமா ஆடு அந்நிய பாஷையெல்லாம் பேசிச்சான். பேசிட்டு திடீர்னு கீழே விழுந்து தரையில கிடந்து உருண்டுட்டது. அப்ப இந்த பாஸ்டருக்கு சந்தேகம், என்னடா முதல்ல இந்த மாதிரி இருந்து இப்ப தரையில விழுந்து கிடக்கு, ஏய் நீ யாருன்னு கேட்டா நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லுதான் பொம்பளை. புரியலையா? பிசாசு இயேசுன்னு சொல்லிட்டு வர்றேன். ஆமா, அது இயேசு கிடையாது. இயேசுன்னு சொன்னாதான் அவர் வார்த்தையை கேட்கணும்ல. ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான்னு சொல்லி யோவான் 14:23 சொன்னவார், 14:15 சொன்னார். ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்துல கடைபிடிச்சிருப்பான்ல, நான் காட்டின மாதிரியில நடந்திருப்பான்ல, என் அப்போஸ்தலர் சொன்ன வழியில நடந்திருப்பான்ல. நீ நடக்கல, அதான ப்ராப்ளம். நீ சொல்ற தாய் சபைங்கிற, ஏதப்பா தாய் சபை? இது எங்க இருந்து வந்தது? தாய் சபை எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? சமயம் போயிட்டு இருக்கு. ஓகே, தாய் சபை எங்க இருந்து வந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க இருக்கீங்களா? கத்தோலிக்க பின்னணியில் உள்ளவரும் இருக்கீங்களா நீங்க? எனக்கு தெரியல. இல்லையா, ஏன் வருதோ எனக்கு தெரியல. ஆமா, நான் பேசிட்டு போயிட போறேன். ஆமா, தாய் சபைங்கிறேன். தாய் சபைன்னா என்னன்னு தெரியுமா? அதை கொஞ்சம் விலாவாரியா பாத்துருவோமா? அதாவது நீங்க லூக்காஸ் 24:49 இயேசு சொல்றார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எங்க இருக்கணும்? வசனத்தை சரியா பாரு. நீங்க உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமிலே இரு, ரோமாபுரிக்கு போயிடாத. நம்பர் 1, எருசலேமிலே இரு. திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம் 5 அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறதனோ நீங்க எருசலேமை விட்டு போகாம அங்கேயே காத்திருங்க சொன்னாரா? எருசலேமை விட்டு ரோமாபுரிக்கு ஓடிராத, எருசலேமிலேயே உட்கார்ந்துரு. 8 சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களத்துல வரும்போது நீங்கள் எருசலேமில் சாட்சியா இருக்கணும். அப்புறம் யூதேயா சமாரியாவில் சாட்சி, ரோமாபுரிக்கு ஓடிராத. அப்புறம் இயேசுவின் தாயாகிய மரியாள், அது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 இயேசுவின் தாயாகிய மரியாள் எங்க இருக்கிறாங்க? 120 பேரோடு எருசலேம்ல இருந்தாங்க, ரோமாபுரியில இல்ல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, அதுதான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல 1 படிக்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்றார் 40 மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எங்க? எருசலேம்ல, ரோமாபுரியில இல்ல. புரியுது இல்லையா? அப்பதான் சபை எங்க உண்டாச்சுங்க? எருசலேம்ல. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜெபம் பண்றதுல எங்க தரிச்சிருந்தாங்க? எருசலேம்ல, ரோமாபுரியில இல்ல. அப்ப தாய் சபை எங்க இருந்து வந்திருக்கணும் சொல்லுங்க? இப்போ தாய் சபை எருசலேம்ல தானே வந்திருக்கணும், அதானே உண்மை. அப்புறம் தானே வேற. இயேசுவின் தாய் மரியா அங்கதானே இருந்தாங்க. இந்த பொம்பளை யாரு, இந்த தாய் யாரு, எங்க இருந்து வந்து நம்ம கேட்கணும்ல. பைபிளை வச்சு கேட்டுருவோம்ல, நீங்க வேற ஒன்றும் போக வேணாம். ஓகே,
அப்போ நாங்க எதை பேசணும்? தாய் சபை தான் பேசணும். அப்போஸ்தலர் தீர்க்க அவங்க இருந்து உபதேசம் பண்ண இடம் தான் பேசணும். இயேசுவின் தாய் மரியாள் ஜோமணி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்கல்ல, அந்த சபையை பற்றி தான் பேசணும். வேற என்ன பேசுறது சொல்லுங்க? இதுதான் தாய் சபை. சரி, ஓகே. அப்ப இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரங்களை வழங்க பண்றார். இயேசுவன் போதனை இருந்தா, வசனம் இருந்தா, மாதிரி இருந்தா ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்வார். இயல்பு தானங்க. ஆண்டவர் சொல்லாதது செய்யாது எதிரான காரியம் இருந்தா எப்படி இயேசு அங்க வர முடியும்? நீங்க உங்க மனசாட்சியில கேளுங்க. இதெல்லாம் ஏசப்பா சொல்லாதது, ஏசப்பா செய்யாதது, இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க ஒரு சிலையை நட்டு வச்சா ஏசுநாதர் வந்துருவாரா என்ன? ஒரு நாள் நடக்காது. ஏசு சொன்னா செஞ்சா வருவாருங்க. ஏசு நடந்த மாதிரி நடந்தா வருவார். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அது எந்த சபையா இருந்தாலும் நாங்கள் அதை தான் பேசி ஆகணும். ஆமா, அது ஏசு நடந்து சொன்ன சொல்லுங்க. ஏசுன்னு சொல்லிட்டு ஏசு சொல்லாதெல்லாம் சொல்லாத, ஏசு வாழ்ந்த வாழ்க்கைக்கு எதிரானதை பேசாத, அப்போஸ்தலர்கள் ஆமா திருத்துதர்கள் சொன்னதுக்கு எதிராக பேசாத, அப்படிதான் நாங்கள் சொல்ல முடியும். வேற ஒன்றும் புதுசாக சொல்லலையே. அதை சொன்னா அவர் கூட இருந்து அந்த காரியங்களை உறுதிப்படுத்துவார். அப்போஸ்தலர் 14:3 சொல்லுகிறது. 14:3 அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாய் அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளினால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. கிருபையுள்ள வசனம், இயேசுவின் வசனத்தை பேசினாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவன் அங்கே செயலாற்றினார். ஹல்லேலூயா. அப்படிதான் நான் சொன்னேன். சரி, இனியாவது இதில் சொல்லி இருக்கிறத படிச்சு நல்லா இருக்க பாருங்கன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிடுவோம். அவ்வளவுதான். அந்த நாட்கள் அப்படிதான். ஏதாவது பக்கத்தில் இருக்கிற தூய ஆவியினால் இந்த அஸ்திபாரம் இல்லையா, அப்போஸ்தலருக்கு அஸ்திபாரம் இருக்கிற ஒரு சபையில் போய் சேர்ந்து அவ்வளவுதானங்க எங்களுக்கு சொல்ல முடியும். வேற ஒன்று நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. இப்படியே ஜனங்கள் இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஜனங்கள் இருட்டு ஏசுன்னு சொல்லிட்டு தாங்க இருக்கிறாங்க. நாங்கள் மற்றவங்களை பற்றி ரெண்டாவது பேசலாம். இப்போ இயேசுவை தெரியாதவனுக்கு பேய் வந்துட்டு நோய் வந்துட்டுன்னா அது வேற விஷயம். இயேசுன்னு சொல்லி இருக்கிறவனுக்குள்ள பேய் வந்துட்டு பேயில கட்டப்பட்டிருக்கிறான். ஆமா, சிலுவை போட்டுறான், மாலை வச்சிருக்கிறான், ஜப மாலை உருட்டுறான், எல்லாம் உருட்டுறான். பேய் போக மாட்டேங்குதுங்கன்னா இப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்லுங்க? ஏன் பேய் போக மாட்டேங்குது? எங்களை கண்டா பேய் போகுது, ஏய் ஓடிக்கிறேன், எனக்கு கரியுது பொரியுது எரியுது ஓடுது. உங்களை கண்டா ஓட மாட்டேங்குது. ஆமா, அவரு ஃபாதர்கிட்ட போனா, அதாவது சிலர்லாம் ஜோம் பண்ண வராங்க. எங்க வராங்கன்னா, எஸ் அந்த அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? எங்கள்கிட்ட சிலர் வந்து ப்ரே பண்ண வருவாங்க. ப்ரே பண்ண வரும்போது நாங்கள் இயேசுவை சொல்லுவோம். இயேசு மன்னிக்கிறார், விடுதலை தர்றாருன்னு சொன்னா, ஐயா எங்களுக்கு இயேசுவை தெரியும் ஐயா. அப்படியா? நீங்க எப்படி தெரியும்? நாங்க தான் தாய் சபையில போறவங்க. ஓ, தாய் சபையில போறாங்களாம், இயேசுவை தெரியுமா? பின்ன எதுக்கு பேய் பிடிச்சு இங்க வந்தா? எனக்கு குழம்பி போச்சு, கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. பேய நோயிலும் பிடிச்சு. அப்போ நீங்க உங்க தாய் சபையில இருக்கிற குருவானவர்கிட்ட ஃபாதர்கிட்ட ப்ரே பண்ண போகலையா? போனா அவர் செபமால எல்லாம் செபிச்ச சொன்னாரு, ஆனா சரியாவே இல்லை. அதனால இங்க வந்தோம். கொள்ளாமா? ஏசு இருக்கு, பாதர் இருக்கு, செவமால இருக்கு, அவங்க தான் நிறைய வச்சிருக்காங்க. அவங்க கேட்டா சொல்லுவாங்க, அவன் ஏசு மட்டும் தான் சொல்றான், நமக்கு பாதுகாவலி பாதுகாவலர் பாரு 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 எல்லாம் செல்லியா செய்து விட்டுருக்கு, படமா வரைஞ்சு விட்டுருக்கு, எல்லாம் பாத்துக்க. இதெல்லாம் செஞ்சு வரோம் பே போகல. என்ன செய்யணும்? அது வேற வழி இல்லை. ராத்திரியோட ராத்திரியே அங்கே வந்துட்டோம். அப்போ கேட்டேன், ஓஹோ, அப்போ தாய் சபை தந்த சபைன்னு சொல்லிக்கிட்டு ஏசுநாதருக்கு பேரை சொல்லிக்கிட்டு நடக்குதுயே, அப்புறம் பேபடிச்சா கிடக்கு. அப்போ அந்த இடத்துக்கு போகணுமே, அந்த ஜனங்கள் இருக்க இடத்துக்கு போகணுமே, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமே, வேதத்தில் இப்படி எல்லாம் இருக்குன்னு நடக்க சொல்லி கொடுத்தா ஒருவேளை இருட்டிலேருந்து வெளிச்சம் உதிக்குமேன்னு சொல்லுறதுக்கு தான் பாதார் இங்கே வந்தேன்னு. கொள்ளாமா? நீங்க சொல்ல எத்தனை வரையும் பேசணும்னு சொல்லி கொடுக்கல இல்லையா? வருது ஒரு கத்தோலிக்க ஃபேமிலியில் நான் பல சூழ்நிலையில் சுவிசேஷம் போகிறவேன். என்னை பாஸ்டர்மார் கூட்டிகிட்டு போவாங்க. பாஸ்டர் இங்கே பாருங்க, இந்த இடத்துல பேசுங்க. எனக்கு அந்த சுவிசேஷ கிருபை தந்திருக்கிறதுனால நான் சூழ்நிலைக்கு பேசுவேன். அப்போது அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். அம்மா நீங்கள் உங்கள் வீட்டில் விவிலியம் இருக்கான்னு கேட்டேன். நம்ம சொன்னால் பெந்தகோஸ்தக்காரன் சொல்கிறான் சண்டை பிடிப்பான். உங்கள் விவிலியம் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் ஐயா, இங்கே ரொம்ப வருஷமாக இருக்குது, நாங்கள் அந்த காலமே தாய் சபை, நாங்கள் அப்போவே வாங்கி வச்சுருக்கோம். சரி, நல்லது, எடுத்துகிட்டு வாங்க. அவங்கள்ட்ட எந்த பகுதியை தான் வாசிக்க சொன்னேன்? விடுதலை பண்ண 24 அப்படியே வாசித்தாங்க. உருவத்தை உண்டாக்காத, படம் வரையாத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத அப்படின்னு வாசித்தாங்க. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 21:8 அதை வாசிக்க சொன்னேன், சிலை வணக்கம் வைக்கிற காரணம். அப்புறம் கலாத்தியர் 5:19 படித்தா மாம்சத்தின் கிரியைகள் அங்கே இருக்கு, விக்கிரக ஆராதனை, பகைகள். அது கலாத்தியர் 5:19 இருந்தே நீங்கள் படிக்கணும். ஒரு பட்டியல் இருக்குது, சிலை வணக்கம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் பேய்க்கோணம்
குணமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழே பரிசுத்தாவியினால் வருகிற 9 குணங்களையும் சொல்லி இது அவங்கள்ட்ட வாசிக்க சொன்னேன். வாசிச்சு அவங்க முகம் ஒரு போக்கு போச்சு. அவங்க எதிர்பார்க்கல. இப்படி என்ன பார்த்துட்டு கேட்காவ, இதெல்லாம் எங்க ஃபாதர் ஏன் எங்களுக்கு சொல்லி தரையிலன்னு கேட்டாங்க. கொள்ளாமா? நான் சொன்னேன், இது உங்க ஃபாதர்கிட்ட இல்லையா போய் கேட்கணும், என்னட்ட ஏன் சண்டை பிடிச்சதியா, இத்தனை வரையும் போனியா இல்லையா, ஏன் கேட்கல? ஃபாதர் சொல்ல இல்லையாம்மா, இந்த புத்தகம் இத்தனை வரியமா இருக்கு, அது நிறைய வரியமா இருக்கு, இதையா நீங்க படிச்சல? எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுறா. இது விவிலியம் தூக்கிட்டு நடக்குதியா இல்லையா? பின்ன இதையா வாசிக்கல? ஏசப்பா டாடி மம்மி எல்லாம் சொல்லுதியா இல்லையா? ஏன் ஏசு என்ன சொல்லியிருக்காரு நீங்க ஏன் வாசிக்கல? இளத்தறிவு இருக்கு இல்லையா? வேற எல்லாத்துக்கும் படிச்சது தெரியுது இல்லையா? சர மாதிரியா கேட்டான். ஒரு வழி ஆகி போச்சு. ஆமா, அது ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள். தூக்கி தூர போட்டுட்டு குருசடியா யாரும் இறங்கணும், ஏசுநாதர் கூட வரணும் இல்லையா? அவருக்கு எழுதி இந்த புத்தகத்தை கையில் தர்றதுக்கு என்ன பாடுபட்டாருன்னு வேற கதை இருக்கு. அது ஒன்றும் படிச்சது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இவன் அப்பந்தகசகார மாதிரி இவங்களுக்கு என்ன தெரியும்? எங்க பாதர் 14 வரையும் படிச்சுட்டு 14 வரையும் என்னடா படிச்சு நீங்க? தமிழ் தானடா இருக்குதெல்லாம். இது கூட படிச்சு புரியாத நீ 14 என்ன 25 வரையும் படிச்சதுக்கு அதுதானே அர்த்தம். இப்படிதான் சொல்லிக்கிடுது. இப்போ மெப்படிச்சுக்கிடுது. இது இல்ல பே வந்த பல இல்லையா தெரிஞ்சு சில ஆளும் அப்படிதான். நாங்க தாய் நாங்க தந்தைன்னு சொல்லுது. அப்புறம் பே வந்த உருட்டி ஒரு பயலுக்கு பேப்பிடிச்சிட்டு அப்போ அவைய தாய் சபை சேர்ந்தவங்களாகும். பார்த்தாவே நமக்கு தான் நிறைய பாதுகாவலி இருக்காவ இல்லையா? பாதுகாவல் எல்லாத்தையும் அடிக்கிறது மாதிரி தான் சுத்தி இருக்காவ. சுத்தி வந்து ஒன்றும் நடக்கல. யாரோ சொல்லியிருக்காவ, பக்கத்தில் ஒரு பிரசங்க ஒரு செப்பா வீடு இருக்கு, பண்டு ஓலை பெற அவர் செவி பேர் அங்கே போனால் பேயெல்லாம் கூட ஆகுதுன்னு சொல்லுவாக்கா. நீங்கள் ஒன்று பார்க்க நாங்கள் சபையை சேர்ந்தவிய, நாங்கள் செல்ல வச்சு கும்பிட்டு சுத்துதான் எங்களுக்கு கௌரவம், நாங்கள் அங்கே போக முடியாது, எங்களுக்கு நிறைய இருக்கு. அப்படியா? சரி. இவ கொஞ்சம் காலம் சுற்றி தளர்ந்து புறவு பார்த்தாவ. அக்கா பொண்ணு எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு இல்லையா? ஒன்று அதுலேயே ஒன்று பாருங்க. எல்லா இடத்துலையும் சுற்றிலாம், பின்ன இதில் சுற்றுறதுல மட்டும் உனக்கு என்ன கட்டு போயுது ஒன்று எப்படி பாரு. அவங்களுக்கு அப்படி தோணுச்சு. ஆமாம், நாம் இதுக்கு எல்லாம் சுற்றுமே, அங்கேயே ஒரு நாள் சுற்றிடுவோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வாகனத்தில் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் வந்திருக்கா. செப வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே இந்த பையன் சொல்லுவான், ஐயோ நான் வரமாட்டேன், ஐயோ நான் போகிறேன், என்ன விடு நான் வரமாட்டேன். அப்போ கேட்கவில்லை, நம்ம அந்த வலது என்ன வலத்து வாயா இடத்து வாயா, வலது இடது என்ன நிறைய இருக்கு இல்லையா? இப்படி எல்லாம் அங்கெங்கெல்லாம் கொண்டு போற. அப்போ சத்தம் போடாம சும்மா வந்தா இல்லையா? என்ன பக்குவமா கும்பிட்டுட்டு அம்மையை சுத்திட்டு வந்தா. இப்ப இங்க போன இடத்த இங்க வந்துட்டு அங்க தூரம் இங்க போகிட்டே போகல. அதுக்குள்ள ஐயா போன எல்லாரும் இல்ல அங்க வேற ஒரு நெருப்பு இருக்கு, எனக்கு போக முடியாது, நான் வர முடியாது. பிடிச்சு இழுத்து இங்க கொண்டு போட்ட பயலை கொண்டு போட்ட பய வாசல்ல விழுந்து கொண்டு அதில் ஐயா அப்போன்னு கையை கால வர பிடி விட்டுட்டு தவறிக்கலை விழுந்து ஒரே கடை. பிரசங்க யார் வரவன் இல்லை, சோகம் பண்ணவன் இல்லை, அல்ல இல்லையா? ஒரே கடை. பிறகு தண்ணி அடிச்சு எழுப்பியாச்சுன்னா அம்மா ஏன் இப்படி எல்லாம் கிளியர். ஜெபமே நடத்தல இல்லையா? கொள்ளாமா? இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நான் நேரம் போயிரும். அப்போ தீர்க்கதரிசி அஸ்திபாரத்தில் இருக்க ஜெபத்தையாக நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் சொன்னதையும் செய்யறதுமான ஜெபம். அப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம்னா என்னன்னா சொல்லு. முதலாவது இயேசு மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் விண்ணரசு அருகில் வந்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். விண்ணரசுனா என்னது? மேல. விண்ணகம்னா மேல. அங்கே யார் இருக்குது? விண்ணக தந்தை இருக்கார். அப்போ விண்ணக தந்தை இருக்கிறார். அந்த விண்ணக தந்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கிறது. விண்ணக தந்தையின் குழந்தைகளாக மாற வேண்டும். விண்ணக தந்தை இருக்கிற இடத்துக்கு செல்லணும். இதுதானே விண்ணரசு. உங்களுக்கு புரியும் இல்லையா? சரி. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா உங்க மனசை திருப்பணும். இந்த மண்ணரசை விட்டு விண்ணரசுக்கு திருப்பணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் பிரசங்க யாரு இந்த மண்ணரசுல இருக்கப்படாதான்னு கேட்டா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். தேவன் உலகத்தை படைத்தார், ஆசீர்வாதமாக படைச்சார், மனுஷனை தேவ சாயலில் படைச்சார், ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அப்படி வச்சிருந்த போது அங்கே கர்த்தர் சொன்னார், என்னுடைய கட்டளை இனி மீறப்படாது. தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சம் இருக்கு, அந்த கனி இப்போ சாப்பிடாது, நான் சொல்லும்போது சாப்பிடணும் அப்படிலாம் சொன்னார். இப்போ சாப்பிட்டேன்னா தீமை வந்துடும். இப்போ தீமை கிடையாது. வெளி ஒருத்தன் இருக்கிறான், ஒரு தள்ளப்பட்ட தூதன் இருக்கிறான், அவனை வராமல் பாதுகாத்துக்க எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அவன் பிசாசு வந்தான், சர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு வந்தான். ஹி பிகேம் சர்பென்ட். அது வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வல்ல சர்ப்பம் அங்க வந்தது. அதை சொல்லிச்சு, நீங்க சாவ மாட்டிய. அவர் சொல்லுதில்லை, செத்து போவா. நான் சொல்லி தின்னாம இருந்தா செத்து போவா. அப்ப அவன் சொல்றான், இல்ல அது ஒன்றும் சாவ மாட்டிய. இப்ப பிசாசு சொல்லுதான் அவளுக்கு பெருசாகி போச்சு. ஆண்டவர் சொன்னது மதிக்கல, சாத்தான் சொன்னது செஞ்சதுனால
அவங்க மகிமை போச்சுது. அது டீட்டெயில்டு அப்புறம் சமயம் இருக்க மாட்டேன், பேசியிருப்பேன் நினைக்க முன்னால, அப்புறம் பேசலாம். சரி, அவங்க மகிமை விட போச்சுது. அது நம்ம 3:18-19 அந்த ஏவாள்கிட்ட சொன்னா, நீயே இப்படின்னா உனக்கு மக்கள் உன்னை விட மோசமா இருக்கும், அதனால நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவோம், மக்கள் மோசமாக தானே இருக்கும். அப்படிதானே ஆச்சு. ஆதாம்கிட்ட சொன்னார், நீ என்ன அசட்டை பண்ணனால பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம், நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். இது எல்லா விவிலியத்திலையும் இருக்கக்கூடியது ஒண்ணுதான். அப்போ தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு உலகத்துல வாழுகிறோம். சரிதானே? புரிஞ்சுதான் உங்களுக்கு? தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்திலேயே நாம வாழுது, அதை மறந்துடப்படாது. ரெண்டாவது, தொடர்ந்து சாத்தான் வேலை செஞ்சாங்க. இஸ்ரவேலர்களுக்கு தேசத்தை கொடுத்தா அவங்களும் விக்கிரகாரான செஞ்சாங்களாம். பிறகு தேசத்தை பிடுங்கிட்டாரு, எருசலேமை உடைச்சிட்டாரு. அங்க ஏசாயா 65:17 சொல்லுவார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின விளைநீ நினைக்கப்படுவதில்லை, மனசுலே தோன்றதில்லைன்னு சொல்லிட்டார். இது எல்லா விவிலியத்திலையும் இருக்குது. இனி இது வேண்டாம், இதை நான் விட்டுறேன், நான் உங்களுக்கு புதிய வானத்தையும் புதிய பூமியும் மண்ணகத்தையும் விண்ணகத்தையும் புதுசாக உண்டாக்குறேன்னு தேவன் ஒரு திட்டம் வச்சாச்சு. வச்சுட்டு தான் இயேசு அனுப்பினார். அப்போ இயேசு சொல்லுகிறாரு, மேலே பாருங்க, இயேசு இந்த செய்தியை சொல்லுக்கு அனுப்பப்பட்டார். தேவன் அவரை அனுப்பினார், அவர் வந்தார். வந்த உடனே பிசாசு முதல்ல சொல்லுகிறான், நீ விண்ணரசு வேலை செய்யாண்டாம், பரலோக ராஜ்யத்துக்கு வேலை செய்யாண்டாம், எனக்கு வேலை செய். அது லூக்கா 4:5 பிசாசு சொல்றான், நீ என்ன பணிஞ்சு கொள்ளு, இந்த உலகம் எல்லாம் என்கிட்ட இருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் நான் கொடுப்பேன், மற்ற கொடுக்க மாட்டேன், அதனால நீ எனக்கு இஷ்டம் செய்தா நான் உலகத்தை தரேன், பரலோக பிதாவுக்கு இஷ்டம் செஞ்சேன்னா நான் உலகத்தை தர மாட்டேன். அதான் அதுக்கு அர்த்தம். இப்ப ரெண்டு தேவன், ரெண்டு ராஜ்யம் இல்லையா, ரெண்டு ஆளுகை. இப்ப புரியுதா? ஒன்னு விண்ணக தேவனுடைய ஆளுகை, இன்னொன்று மண்ணக தேவனுடைய ஆளுகைன்னு ரெண்டு தேவாட்சி. இவன் பிசாசு, ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, நான் அதை விட்டுட்டேன், இது வேண்டாம் எனக்கு, நான் புதுசு உண்டாக்க போறேன்னு தூர போட்டார். இந்த உலகத்தை என்ன செஞ்சுட்டாராம்? வசனம் அப்படிதான் சொல்லுது, உலகத்தை தூர போட்டுட்டேன், இது வேண்டாம். இப்ப அதை பிசாசு எடுத்து வச்சிருக்கான். எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப நான் தான், இது அவர் தான் போட்டாச்சுல்ல, அவர் வேண்டான்னு போட்டார்ல, அவர் வேற ஒன்று உண்டாக்க போயிருக்காரு, அதனால இது வேண்டான்னு சொல்லியாச்சு, நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ அப்ப உலகத்தின் அதிபதி யாரு? இப்போ பிசாசு. அதான் விஷயம். உலகம் முழுவதும் 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ உலகம் முழுசும் இப்ப யார்கிட்ட இருக்கு? பிசாசுகிட்ட. இனி மனுஷருக்கு காரியம், மனுஷருடைய இருதயம் 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமா உபதேசம் பண்ணும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பிசாசு. நல்ல கவனிங்க, உலகம் பிசாசு, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பிசாசு. வசனம் அப்படிதான் சொல்லுது. அது சமயம் வரும்போது தான் தெரியும். எப்பவுமே அது பிசாசு வேலையை காட்டாது. அதுக்குள்ள சமயம் வரும்போது சிலது ஆடும், சிலது ஆடாதுங்க. யாருக்குள்ள எல்லாம் விண்ணக கடவுளுடைய ஆவி இல்லையோ அவர்களுக்குள்ளே மண்ணக கடவுளின் ஆவி இருக்கிறது. இப்ப புரியுதா? அதான் ஆழம், அதான் உண்மை. அது எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்னா ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியல, அவனுக்கு வம்சம் அப்படி ஆயிடுச்சு இல்ல. இப்ப பரலோக தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாத ஆளலுக்குள்ள உலகத்தின் ஆவி, பிசாசின் ஆவி, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி வேலை செய்கிறது. சரியா? ஆகாயத்து அதிகார பருவம்னா பிசாசு. அதனால தான் எபேசியர் 6:12 வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு யாருக்கு போராட்டம்? எங்களை மாதிரி ஊழியக்காரமாருக்கும் விசுவாசிகளுக்கும் போராட்டம். அல்ல இல்லையோ, உலக மனுஷருக்கு போராட்டம் கிடையாது. அவன் தான் ஆட்சி செய்யறான்ல, அவங்களுக்கு தான். ஆமா, இங்க ஆமா சிலுவையை மொத்துவான், அங்க ஓடி போய் அந்த கோயிலுக்கு காணி கொடுப்பான், அங்க போய் மந்திரவாதம் செய்வான், செய்யறான்ல, நம்ம ஆளுகள் செய்யறானா இல்லையா? ஆமா, இங்க தொழுகையில பூஜையில இருப்பான், அங்க போய் அங்க பூஜையில இருப்பான். இதுதானே நம்ம ஆளுவ. அதான். அப்போ உலகம் முழுசும் பிசாசுக்குள்ள இருக்கு, மனுஷெல்லாம் பிசாசுக்குள்ள இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படலையோ அவர்கள் அத்தனை பேருக்குள்ள பிசாசு இருக்கு. அதுதான் வேதம் சொல்லுகிறதான ஒரு பெரிய ரகசியம். இதெல்லாம் நாங்க தானே சொல்லி தரணும். அங்க போனா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு நீங்க ஏமாற போறீங்க. இங்க வந்தாதான் பேய்க்கு தெரியும். இங்க வர மாட்டேன், இங்க சத்தியாவி இருக்கிறது. நம்முடைய பொய் பொருட்டோன்னா இங்க நடக்காது. அங்க பல வேஷத்திலே நான் வருவேன், ஒளிந்தவருடைய வேஷத்திலேயும் வருவேன். இங்க வந்தா மட்டும் நடக்காது. எபேசியர் 4:22-24 அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனு களைஞ்சி போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகணும். அப்பதான் மெய்யான நீதி வரும், பரிசுத்தம் வரும், பரலோக தேவனுடைய சாயல் வரும், புதிய மனுஷன் வரும். அல்லையோ? எபேசியர் 4. அதான் புதிய ஆவி பழைய ஆவி. அது எப்பவுமே காட்டாது. அது ஊழியக்காரில் கண்டாதான் கலைய ஆரம்பிச்சோம். அது வரை சும்மா இருக்கும், காமா உட்கார்ந்து இருக்கும். ஓகே,
உங்களெல்லாம் ஏமாற்றி போடும். அப்போ புதிய ஆவி வேணும். இப்போ என்ன பிடிச்சிங்க? உலகம் பிசாசுல கிடக்கு, மனுஷர்லாம் பிசாசுக்குள்ள கிடக்காவ. இதுக்கு நடுவில் நம்ம இருக்கிறதுனால தான் ஆண்டவர் கூப்பிடுவாரு, நீ இனி பேக்கிய பிள்ளையா இருக்காதே. சரிதானே? உங்களுக்கு புரியும்படி சரியா? நீயும் மற்றவள மாதிரி, உனக்கு அக்கால மாதிரி, அண்ணனை மாதிரி, தம்பியை மாதிரி, சொந்தக்காரனை மாதிரி, கொப்பனை மாதிரி, கொம்மையை மாதிரி நீ இனி பேக்கிய பிள்ளையா இருக்காதே. அவிய தெரியாம இருக்காவ. முதல்ல நீ எனக்கு பிள்ளையா மாறு, அடுத்தது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அவியலையும் எனக்கு பிள்ளையா மாத்து. இதுதானே நியாயம்? நீங்க சொல்லுங்க. பரலோக தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்ல அப்படியா பிரசங்கியாரு? அப்ப பேயா? அதுதான் இப்படி இருக்கு லட்சணம். இங்க உலகத்துக்கு காரியம் நீ புரிஞ்சுட்டு என்ன செய்யணும்? அப்ப இனி பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யணும், இயேசுக்கு பின்னால போனோம். அதுதான் பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யணும்னு சொல்லி மனசை என்ன செய்யணும்? திருப்பணும். இப்படி திருப்பினா ஆண்டவருடைய வசனத்தில் நடந்து ஷார்ட்டா போறேன். முக்கியமான ஒன்று சொல்றேன். இப்படி நீ ஆண்டவரை பின்பற்றுறீங்க, அப்போ சொன்ன உபதேசம் சபை பாஸ்டர்மார் சொல்லுவாங்க. ஓகே, அதில் நீங்கள் போனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு யோவான் 14:15 என்னிடத்துல அன்பாக இருந்த வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்துல சத்திய ஆவியை அனுப்புவேன். எந்த ஆவியை அனுப்புவேன்? இதுவரை இருந்தது பொய்யனும் பொய்க்கு பிதாவின் ஆவி, கள்ளத்தனமான ஆவி. இனி சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னதுனாலதான் மரியாளும் மற்ற சீடர்களும் 120 பேர் எருசலேமிலே அங்கே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். சரியா? அந்த ஆவியை அனுப்புவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆவி வரும்போது அது 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஹல்லேலூயா! அப்ப இதுவரை சாமி கும்பிடுறதுக்கு கடவுளை தேடி அங்கெங்கெல்லாம் சுத்திட்டு நடந்தீங்கல்ல, திருத்தலங்கள், புனித தலங்கள்லாம், இப்ப உங்களே புனித தலம் ஆக்கியாச்சு. எப்படி? தேவன் ஆவியா வாசம் பண்றாரு. கவனிக்கிறீங்களா? தேவன் ஆவியா வாசம் பண்ணா அந்த தேவனுடைய மந்திரம், മലയാളത്തിൽ എങ്ങനെ ദൈവത്തിന്റെ മന്ത്രമാകുന്നല്ലേ, അങ്ങനെ കാണാം. നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. അല്ലല്ലോ, മലയാളിയിലല്ലോ. ഓക്കെ, മന്ത്രമാകുന്നു, ദേവാലയമാകുന്നു, അവിടെ ദൈവം പാർക്കുന്നു, ആത്മാവായ ദൈവം അവിടെ വസിക്കുന്നതാണ് എന്നുള്ളതാണ്. അപ്പൊ ദൈവത്തിന്റെ മന്ത്രമായിട്ട് ദേവാലയമായിട്ട് ആകുന്നു എന്നുള്ളതാണ്. മനസ്സിലായോ? മനസ്സിലാച്ചാ உங்களுக்கு? ദൈവത്തിനുடைய ஆலயமாய் மாறுகிறோம். நம்ம தேவனுடைய ஆலயமா மாத்தி உனக்குள்ள நான் வாசம் பண்ண விரும்புறேன்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாம், நான் வேற இடத்துல சுத்துவேன், அங்கோடி உருண்டு புரண்டுட்டு முளத்திரியும் குளித்தி வச்சுட்டு நடப்பேன்னா அவர் பின்ன நீ கேட்டதெல்லாம் தரணுமா? கொள்ளாம நான் வாரேன், நீ மனதை திருப்பு, எனக்கிட்ட வா, பாவாரிக்கை செய், மனம் திரும்பு, இயேசுநாதருடைய குமாரன் போதனையில் நட, அப்போஸ்தலர் போதனையில் நடந்தீங்கன்னா நான் வருவேன், உன்னை தேவாலயம் ஆக்குவேன், நான் உனக்குள்ளே இருந்து உன் காரியத்தை நான் பார்த்துக்கிடுவேன். இவ்வளவு மேலான காரியம் அல்ல இல்லையா? வேணுமா வேண்டாமா உங்களுக்கு சொல்லுங்க. சும்மா கையை காலை உதறிட்டு போறதெல்லாம் கிடையாது பாருங்க. அது தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 தெய்வம் ஆத்மாவாகும் എന്നാണല്ലേ അവിടെ കാണുന്നത്. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ள வாசம் பண்றார். அவர் வாசம் பண்ணும்போது என்ன செய்யறார்? அவருக்கேற்ற சிந்தையை கொடுக்கிறார். என்ன சிந்தையை கொடுக்கிறார்? அவர் விண்ணகத்து தேவன் இல்லையா? விண்ணகத்து சிந்தை தான் கொடுப்பார். விண்ணகம் தான் சாபத்துல கிடக்கு, பாலடைஞ்சு கிடக்கு, சாத்தானுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லியாச்சு இல்லையா? 2 கொரிந்தியர் 2 பேதுரு 3:7-13 இப்போ இருக்கிற வானம் பூமியும் அந்த வார்த்தையினால அக்கினி கிரையா வைக்கப்பட்டிருக்கிறது, பஞ்சபூதங்கள் உருகி போறது, தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா! அப்ப இதெல்லாம் சாபம் இப்படி ஆயிடுச்சு, இதை தீக்குளத்தை வச்சிருக்கிறேன்னா இதை விட்டுட்டு அந்த ஆவியானவர் வந்தா, அதாவது அது உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி, பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி. அப்ப பரலோகத்துல மனசை வச்சா அது அப்போஸ்தலர் அப்போ மத்தேயு 6:20-21 அது உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க உங்களுக்கு இருதயம் இருக்கும். பரலோகத்துல மனசு வச்சா பரலோக ஆவி வரும், பூலோகத்துல மனசு வச்சா பூலோக ஆவி வரும். புரியுதா நான் சொல்றதே? Jesus name, let's come on. அப்போ 2 ஆவி இருக்குல்ல, அந்த ஆவி வரும். உங்களுக்கு எந்த ஆவி வேணும்? பரலோக ஆவி வேணும்னா மனசை பரலோகத்தில் வை, மனசை பரலோகத்து நேர திருப்பு, தேவ சித்தம் செய்ய திருப்பு. அப்போ சில உபதேசத்தில் நடக்க மனசை திருப்பினா மட்டும் பரலோக ஆவி வரும். இல்லைன்னா அந்த பியாக்கி ஆவியிலே இருப்போம், வந்துட்டு போயிட்டே இரு, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஓகே, கமான். இப்போ பரலோக ஆவி வந்தாச்சு. பரலோக ஆவி வந்தா பரலோக வெளிப்பாடு 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவருடைய கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவருடைய இருதயத்தில் தோன்றவில்லை, தேவனோ தம்முடைய ஆவியினால் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். சொல்லியிருக்கா? ஆவியினாலே
பரலோக ஆவி வந்தா பரலோக தரிசனம் வரும், பூலோக ஆவி வந்தா பூலோக தரிசனம் வரும். உங்களுக்கு என்ன தரிசனம் வந்திருக்கு, என்ன ஆசையில ஓடுதிய, அதை நீங்க பாத்துக்கிடணும். கைய கால உதறதெல்லாம் பார்க்காட்ட நாங்க எத்தனை பேர் உதறிட்டு ஓடி விரட்டி போ நாய அந்நிய பாசை பேசுது, அந்நிய பாசை போகலையா, அதெல்லாம் சொன்ன நேரம் போயிடும். இப்ப வேணாம். இப்ப பரலோகத்திலிருந்து வந்த ஆவி உங்களுக்குள்ள வந்திருந்தா உங்களுக்கு பரலோக தரிசனம் வந்திருக்கும். உலகத்துக்கு எதிரான சிந்தை வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? எதிரான சிந்தை. யாக்கோபு 4:4 விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவர்களா இருக்கிறது என்று வீணாய் வேதம் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் வைராக்கியம் உள்ளவர், பரலோக ஆவி. அவர் வந்தா உலகத்துக்கு எதிராக கொண்டு போயிடுவார். உங்களை எங்கே இழுத்துட்டு போறார்? ஒரு நண்பர் சொன்னார், சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸை விட்டு வெளியே வருவேன் பாஸ்டா, ஒரு சக்தி என்ன டாஸ்மாக் கடைக்கு கல்லு கடைக்கு இழுத்துட்டு போகுது. அவரை கல்லு கடைக்கு இழுத்துட்டு போச்சான். உங்களை எங்கோடி இழுத்துட்டு போகுது? உங்களுக்குள்ள இருக்க ஆவி எப்படிப்பட்டதோ அங்கோடி தானே இழுக்கும். அது பரலோகத்திலிருந்து வந்த ஆவினா பரலோகத்துக்கு நேரம் இழுக்கும், பூலோகத்திலிருந்து வந்த ஆவினா பூலோகத்துக்கு நேரம் இழுக்கும். அது நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும், இது குழப்பம் பிடிச்ச ஆவியில் எனக்குள்ள இருக்கு, அது இங்கோடி வட்டம் கறக்குது, பரலோகத்துக்கு போக விடையில, தேவ சித்தம் செய்ய விடையில, அது வேற எங்கோடியோ கல்யாண வீடு, அந்த வீடு, இந்த வீடு, ஆமா அந்த மாதிரிப்பட்ட ஆடம்பர வீடுகளுக்கு தான் இழுத்துக்கிட்டு வட்டம் கறக்குதுன்னா அது உலகத்தின் ஆவிதான். சொல்லி இருக்குல்ல 1 Corinthiயர் 2:12, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்தில் புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றதுனாலே தேவனுக்குரியவளை தேவனுக்குரியவோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சோபம் உள்ள மனுஷனுக்கு தெரியாது, அது அவனுக்கு பைத்தியமா இருக்கும். அவனுக்கு பைத்தியம் தான், நாங்க என்ன செய்யுது? இது அந்த ஆவி வந்தா இல்லையா அந்த வெளிப்பாடு வரும். அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆவி வந்திருக்கிறது, என்ன வெளிப்பாடு வந்திருக்கிறது? பரலோக சிந்தை வந்துதான். உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு இல்லை என்று 1 யோவான் 2:15 சொல்லுது இல்லையா? பரலோக பிதாவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா உலக நேசம் வராது, உலகத்தின் மேல அன்பு வராது, வெறுப்பு வரும், தன்னால வரும், பிரசங்கம் பண்ணாமலே உங்களுக்கு வந்துடும். அல்ல இல்லையா? உள்ள இருக்க ஆவி அப்படிப்பட்டது இல்லையா? பரலோக சிந்தை, பரலோகத்துக்கு போகணும், பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யணும். அது ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனசை என்ன பண்ணிரும்? அதை புதுசாக்கிக்கிட்டே இருக்கும். பரலோக பிதாவுக்கு சித்தம் என்னதுன்னு தான் எப்ப பார்த்தாலும் பரலோக ஆவி போதித்து கொண்டு இருக்கான். பூலோக ஆவி வந்தோம்னா பூலோக பிதாவுக்கு சித்தம் என்னது, இங்க உள்ள காரியத்தை எல்லாம் காட்டி கலர் அடிச்சு, பெயிண்ட் அடிச்சு, தலைக்கு டை அடிச்சு, மேக்கப் அடிச்சு, டைபர் சங்கி டிவியில வர்றானு எல்லாம் டைபர் சங்கி எல்லா பேவளையும் சேர்த்தான் சொல்லணும், ஒரு தினம் விட முடியாது. டை 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 பொய்யின் ஆவிதானே, மோசம் போக்குற ஆவிதானே, சத்திய ஆவி இப்படி செய்யாது இல்லையா? வயசான நிறைச்சனா இல்லையா? தேவ திட்டம் தானே, இது ஒன்று பாவம் இல்லையே, பின்ன எனக்கு டை அடிக்கிறான். அப்போ பொய்யின் ஆவி உள்ள இருக்கு, ஏமாத்துக்கார ஆவி உள்ள இருக்கு. வரத்தன் கனியினால் அறியலான் ஆண்டவர் சொல்லிட்டு இப்படிதான் நாங்க பார்க்கணும், வேற என்ன செய்ய முடியும் எங்களுக்கு? ஒரு சில்லற விஷயத்துல இவருக்கு முடியலையா, பின்ன வேற என்ன செய்ய போறாராம்? சரி, அப்போ பரலோகத்தின் ஆவி வந்தா பரலோக சிந்தை, பரிசுத்த சிந்தை, தேவனுக்கு பிரியமான சிந்தை, உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாம் டக்கு கண்ணு தெரிஞ்சிடும். ஐயா இப்படியா இருந்திருக்கேன் தெய்வமே, ஒன்னும் புரியல. நேத்து வேற ஆவி இருந்ததுனால மனக்கண்ணை குருடாக்கி போட்டான். 2 Corinthiயர் 4:4, பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்குனதுனால நாரதும் தெரியல, மணக்கதும் தெரியல, இதுவரை நட்ட. இப்ப புதிய ஆவி வந்தவர் தான் ஐயா இப்படி ஆச்சாங்கிறது இப்ப இல்லையா மண்டைக்கு வெளியே வந்தது, இருட்டுல இருந்து இப்ப இல்லையா வெளிச்சத்துக்கு வந்தோம். இது புதிய ஆவி வரணும், பரலோக ஆவி வரணும், அப்ப பரிசுத்தம் வரும், தேவ சிந்தை வரும், தேவனுக்கு ஏற்ற சிந்தை, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். இதெல்லாம் வர்றது எங்க வரும்னு சொன்னா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அஸ்திபாரம், கிறிஸ்து, மூலகல்னு சொன்னா இல்லையா, அங்க மட்டும்தான் வரும். சிலுவை வச்சிருக்க எல்லா இடத்துலயும் வராது, இயேசுவின் சிலை நாட்டியிருக்க எல்லா இடத்துலயும் வராது, இயேசுவின் ரத்தம்னு சொல்ல இடத்துக்கெல்லாம் வராது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அஸ்திபாரம், உபதேசம் இருக்க இடத்துல தான் வரும். அதான் புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். உங்க கையில இருக்க பைபிள் தானே, அதனால தானே அங்க எல்லாம் விட்டுட்டு இங்க வர்றது. இங்க கர்த்தருடைய கிரியை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஜனங்களுக்கெல்லாம் பயம். அம்மா பெரிய காரியம் நடக்குது, பைத்தியம் பிடிச்சவன் எல்லாம் சோக்கு சரியாகி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அங்க அங்க பண்டெல்லாம் ஊளம்பாறை கொண்டு போவேன். ஆமா, அங்க போயாச்சுன்னா கொண்டு போங்க ஃபாதரை சொல்லிடுவாரு, அது அட்ரஸ் கரெக்டா கொடுத்துருவாரு. திருவனந்தபுரத்துல இன்ன இடத்துல ஊளம்பாறைன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க கொண்டு போனா மருத்துவம் செய்வாருன்னு அவர், நீங்க பயலுக்கு மண்டைக்கு குழப்பம்னு நீங்க ஃபாதர்கிட்ட போய் பாருங்க, அவர் கரெக்டா ஒரு பேப்பரை எடுத்து அட்ரஸ் எழுதி தந்துடுவார், இந்த இடத்துக்கு கொண்டு போங்க, அங்க நடக்கணும். நாங்க அப்படி சொல்ல முடியுமா?
புறவு விளம்பரம் சுற்றிட்டு கூடி புற கடைசியில் வாழை பறைக்க வரணும். இங்கே வந்து அதான் நேரமாக சொன்னேன் இல்லையா, ஜபிக்க மேலே விழுந்து தரையில் விழுந்து ஓகே, தட்ஸ் ஆல் கிளியர். ஆண்டவர் இருக்கிறார்ல, அவருடைய அதிகாரம். அதான் சொன்னேன்ல, வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அவர் அற்புதங்களை செய்யார். நாங்களும் அப்படிதான், ஆண்டவருடைய வசனத்தை பேசிட்டு இருந்தா உறுதிப்படுத்துவார், இல்லைன்னா அவர் தள்ளி நிற்பார். உனக்கு தோணுது பேசுதியோ, எனக்கு பேரை சொல்லி கள்ளக்கதையாடா பேசுடா, கட்டுக்கதை பேசுதியா நீன்னா. இப்போ பெந்தேகோஸ்தே சபையில் லட்சணம் அப்படி ஆகி போச்சு. எல்லாருக்கும் இயேசுன்னா அற்புதம் நடக்கும், எல்லாரும் கையில் எடுத்துட்டான். பாருங்க, இயேசு ஆராய்ச்சி அற்புதம் நடக்கும். அவர் அப்படி சொன்னாரா, நான் என்ன ஆராதிங்க, நான் அற்புதம் செய்யேன், நான் குறுக்கோழியில் கொண்டு சேர்க்கேன்னு சொல்லுவாரா? மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யாம என்ன கர்த்தாவேன்னு சொன்னா பேவரட்டணும், குருசடி நடத்தணும், இதெல்லாம் செஞ்சோம்னா அக்கிரம செய்கைக்காரர். இப்ப புரிஞ்சுதா? இப்ப அதெல்லாம் பிதாவையும் தெரியாது, பிதா சித்தமும் தெரியாது, இயேசுநாதருக்கு மாதிரியும் தெரியாது, அப்போஸ்தலர் அஸ்திவாரம் தெரியாது, இயேசுக்கு சீசராவது தெரியாது. சொல்லிடணும், சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னா இவனை எல்லாம் பக்தராக்கி ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. அவர் ஒன்று சொன்னா இவனை ஒன்று செய்யுது, ஒவ்வொன்றா எடுப்பேன். நிறைய இருக்கு, நான் நிறைய நெட்டில் போனேன்னா ஒரு 600 பிரசங்க இருக்கும். ஓகே அன்பு பிள்ளைகளே, அப்போ இது இல்லாமல் இயேசுக்கு சீசத்துவம், அவர் சொன்னபடி வசனம் சொல்லணும், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6 அதான் சீசத்துவம். அவருடைய அடிச்சுவடு, நாடு என் சத்தம் கேட்கிறது, எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவளை அறிந்திருக்கிறேன், அவளை என் கையிலிருந்து பறிச்சிட முடியாது, நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி யோவான் 10:27-28 படிக்கிறோம். இதான் அப்போஸ்தலர் இருக்கிற அஸ்திபாரம். புரியுதா? இப்போ இதுல வந்தா வசனம் வரும், வசனத்துக்கு கீழ்படிச்சா பேயா போவோம், வசனத்துக்கு கீழ்படியாம கூட்டத்துக்கு வந்துட்டு இருந்தா பேவனை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கான். இயேசுவோடு ஒரு யூதாஸ் இருக்கிறான், அவனை பேய பிடிச்சிட்டு ராப்போஜனத்தில் வந்துட்டு போனவனாகும், இயேசுநாதர்கிட்ட வாங்கிட்டு போனவனாகும், அவன் நான்கு கொண்டு செத்தான், பிசாசு புகுந்தது. யோசித்து பாருங்க, இயேசுநாதர்கிட்ட வந்து அவருக்கு கையிலே கர்த்தருடைய பந்தி வாங்கினவர்கள பேயா புகுந்ததான் கொள்ளாமா? கூட இருந்த 3 வரியா இருந்த சீசன். அது மாதிரி சும்மா கூட்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்கனால பேயா போகணும்னு நினைச்சிடாத, அது போகாது. புதிய பேய்களெல்லாம் போயிடும், ரொம்ப காலம் வந்து போற ஆளுகளுக்கு பேயா போகாது. நீ இப்படியே தான் இருப்பா. யூதாஸுக்கு பேயே இயேசுநாதருக்கு விரட்ட முடியல, பத்தியெல்லாம் கூட தான் இருந்திருக்கு. அவர் சொல்லார், ஒருத்தன் பிசாசுன்னு சொல்லியாச்சு, ஒருத்தன் பிசாசார், பின்ன விரட்ட வேண்டியதானே, அதானே போகாது. அவன் இங்கே கூப்பிட்டு வச்சிருக்கான் இருக்கான். அப்படி இருக்காதே, நீ அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தை கீழ்படியலன்னா பேயா போகாது. அதான் உண்மை. அவன் பிசாசு சொல்லுவான், நான் போக மாட்டேன், எனக்குள்ளதான் முடிக்கணும். அதாவது ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பிசாசு பிடிச்சிருச்சு, பிரசங்க ஜோம் பண்ணார், அது பயங்கர ஆட்டம். நான் போக மாட்டேன், நான் போறாக்கா வந்தேன். அப்படியா, ஏன் போக மாட்டேன்? அது எனக்குள்ளது இங்கே இருக்குது, உனக்குள்ளது இங்கே இருக்கு. என்ன இருக்கு? இந்த பொம்பளை தலையில சுற்றி இருக்க திரிப்பாய் எனக்குள்ளது, இந்த பொம்பளை தலையில சுற்றி இருக்க திரிப்பாய் எனக்குள்ளது. அது எப்படின்னு கேட்டா, அது இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு இல்லையா, தலைமுடி மொட்டை அடிக்கக்கூடிய பிரதிஷ்டை பண்ணாது, அங்க எல்லாம் போய் மொட்டை போடுவாவே இல்லையா, உலகத்தில் உள்ள எல்லாம் போய் மொட்டை போட்டா எவ்வளவு முடி கூட அங்க மலை மாதிரி குமிச்சு கிடாது. அவன் என்ன செஞ்சான், இந்த முடி எல்லாம் வச்சுட்டு இந்த ஏமாத்துக்கார மாதிரி விற்பானே, அவனுக்கு அப்படி இல்லை, இவ்வளவு முடி கிடக்கு வருங்க ஏலம், இவன் ஏலம் எடுக்குது, எவ்வளோ தாரேன், அவன் கொடுத்தான். இவன் ஏலம் எடுத்தவன் முடி அம்படம் லாரியில் வாரிட்டு போனான். வாரிட்டு போய் சிலவன் ஆம்பளைகளுக்குள்ள முடி செஞ்சான், சிலவன் பொம்பளைகளுக்குள்ள முடி செஞ்சான், கொஞ்சம் செய்தான், எல்லா கேட்டகரியிலும் எல்லாம் செஞ்சு வித்தானே. ஒருத்தங்க இதை கொஞ்சம் போல வாங்கிட்டு இந்த பொம்பளை இருந்த தெரு வழியாக வித்துக்கிட்டே வந்தான், திரிப்பான். இந்த பொம்பளை பார்த்து தலைமுடி கட்டையா இருக்கு, ஒரு திரிப்பானை வாங்கி செருவிட்டு மினிக்கிட்டே நடந்தது, பேயா வந்துட்டு போக மாட்டேன், விஷயம் தெரியல, அது எனக்குள்ளது, இது அங்க கொடுத்தது, எங்க புரிஞ்சா அங்க கொடுத்ததுல கட்டுனது அப்படியே அவசியம். களத்தி தூர இறந்த மரம் போச்சுதான், ஒரு தலைமுடிய கூட விடையில பாத்துக்க எப்படி விட போகுது தெரியல. அப்ப இயேசுன்னு வார்த்தை உள்ள இருந்தா போ, இயேசு சொல்லதை கேட்க மாட்டான், போய் பார்த்துக்கிடலாம், போய் நீர் என்ன வேணாலும் பாரு வேணும்னா அப்ப அவன் உள்ள இருப்பான். நான் இருந்துட்டேன் பத்தியா, ஆண்டவட்ட சொல்லுவான், நீர் இங்க வரப்படாது, நீர் சொல்லு ஒரு வசனம் இவ கடைபிடிச்சது கிடையாது, பின்ன என்னத்துக்கு வந்து இருங்க, நீர் வரட்ட முடியாது. நீர் சொன்ன வசனம் கேட்டா வரட்டும், நீர் சொல்லதை கேட்கலன்னா நான் வச்சுக்கிடுவேன். நேன் தானே, இப்படியாக பேயா போகாமல் இருக்குது. உனக்கு வழங்குதா சொல்லுது மாதிரி இது குருசடின்னு நினைச்சுக்கிடப்படாது. குருசடி போறாள் அப்படிதானே, அது எல்லா குருசடி சுற்றி 2 சாம்பிராணி மிளகுத்திரி போகலாம். இங்க ஏன் போக மாட்டிய? அங்க போனா மனந்தரம்பு கொணப்பட்டு வேறப்பட்டு பரிசுத்தாவிய பரிசுத்தாவி ஜீவின்னு அந்த பிரசங்க சொல்லுவார். இதுதானே சிக்கல். குருசடிக்கு போனால் அந்த சிக்கல் இல்லை, உனக்கு தோணு மாதிரி போகலாம், கள்ளக்குடியனம் போகலாம். அப்புறம் செத்த பிறகு விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு கள்ள பிசாசு. உலகத்தில் இருக்க ஒரு நாளாவது விண்ணகத்தை பற்றி சிந்திச்சிங்களாடா, இது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, பரல உடஞ்சதான் கிடையாது. உலகத்தில் இருக்கவளே உங்களை முட்டாளாக்கியாச்சு, செத்த பிறகும் நோட்டீஸ் ஒட்டி உங்களை முட்டாளாக்கியாச்சு, உங்களுக்கு சந்தோஷம். பின்ன போங்க, நாங்கள் என்ன வேணும், இங்கே போனால் மனம் திரும்பு கொணப்படு வேறப்படு, அவர் பரிசுத்தமான தேவன், அவருக்கு பிடிச்ச அது ஒரு கோவம் வரும், எப்போ எங்களே அடிச்சு போடுவார், பிறகு என்னென்ன பிரசங்கம் பண்ணு கேட்பார். சரி நிரம்பியாச்சு, சரியா? அதனால எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அழைச்சாரு, அவருக்கு வேலை செஞ்சு அவர்கிட்ட போனோம். உங்களை சந்தோஷப்படுத்தினா என்னத்தை தருவிய? மலர் விலையும் வேண்டிட்டு வருவீங்களோ? செத்த பிறகு ஆளுக்கு ஒரு மாலையும்
மலர் வளையம். அப்போ உங்களை எல்லாம் நாங்கள் சந்தோஷப்படுத்தி மலர் வளையம் வாங்கணும். ஆண்டவர் சொன்னார் மரண பரியந்தம் உண்மையாரு ஜீவகரை எடுத்தவனுக்கு எங்களுக்கு அவர்கிட்ட போனோம் இல்லையா, அவர் தாரதை வாங்கணும் இல்லையா, அப்போ அவர் தாரதை சொல்லணுமா சொல்லாண்டாமா? அதனால இந்த வேலையை நாங்கள் செஞ்சு ஆகணும். உங்களுக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ, உங்களை சந்தோஷப்படுத்தினா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினா தான் ஆண்டவர் கிரியை செய்வார். நிறைய பிரசங்கமாக இருக்கு, இந்த கிறுக்கு பிடிச்சி கிடக்குது. அப்படிதான் வார்த்தைகள் வேகமாக வருது. எல்லாம் ஜனங்களை சந்தோஷப்படுத்திட்டு இல்லை, ஜனங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் அப்படி வருவார், அவரை சந்தோஷப்படுது. சரியா? சரி. அப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து முலக்கல்லு. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் மாதிரி இருந்தியன்னா நீ தப்பி பழச்ச, இல்லைன்னா சாத்தான் அடிச்சுட்டு போயிடுறேன். வருஷங்க யாரா அரவாசம் கோட்டத்துக்கு வந்த எண்ணெய் சொல்லிட்டு நீ குற்றம் சொல்லிட்டு நடக்கப்படாது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவ சித்தம் செய்யும்படி அப்போஸ்தலர் உபதேசத்தில் நடக்கும்படி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கமெண்ட் பாஸ்டர். சாரி.